ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான கிறிஸ்பியான கட்லெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு வந்து நான் பண்ண டிஷ்ஷை வந்து என் பையன்கிட்ட கொடுத்து தான் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க போகிறேன். ஏன்னா வந்து என் வீட்டுக்கார கூட சமாளிச்சிடலாம், என் ஹஸ்பண்டை கூட சமாளிச்சிடலாம், இவனை வந்து சமாளிக்கவே முடியாது. அவ்வளோ வாய் ருசி கேட்பான். உப்பு நல்லா இருந்தால் உப்பு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவான், உரப்பு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவான். ஸோ இன்னைக்கு வந்து அவன்கிட்ட தான் கேட்க போகிறேன். அண்ட் மோர் ஓவர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் வருது, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்ச கேரட்டை சேர்த்துக்கிறேன். காய் எல்லாத்தையும் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் எந்த காய் வேணாலும் சேர்க்கலாம், உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து நல்லா வந்து நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க, ஏன்னா இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறதில்ல, ஓகேவா? ஸோ வந்து காய் வந்து எவ்வளோ நைஸாக கட் பண்ணி வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. நல்லா கேரட்டை வதக்கிக்கோங்க. கேரட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக நான் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன காய் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காய் எது வேணாலும் சேர்த்து நம்ம கட்லெட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நான் கொஞ்சோண்டு பீன்ஸ் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு பிடிக்காது, பீன்ஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். எந்த காய் அரிஞ்சாலும் நல்லா பொடுசாக அரிஞ்சிருங்க. இப்போ தான் வந்து முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம டிஷ்ஷுக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இவர் தான், கொத்தமல்லி. உங்களுக்கு வந்து எவ்வளோ கொத்தமல்லி சேர்க்கணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு இந்த டிஷ்ஷுக்கான ஃப்ளேவரே அதுதான் வந்து எடுத்து கொடுக்க போகுது. ஸோ கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலைன்னா கட்லெட்டோட வாடை நல்லா இருக்காது. ஸோ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கோங்க. காய் வந்து நல்லா சுருள வதங்கணும். காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா அந்த காயோட மிக்ஸ் ஆகிடணும். உருளைக்கிழங்கு வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த கலருக்கே எல்லாம் மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து மேஷ் பண்ணி விட்டு அப்புறமேலுக்கு வந்து காய்கறியோடு ஒன்று சேர்த்துருங்க. அப்போ தான் வந்து நம்ம உருண்டை பிடிக்க வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து அந்த உருளைக்கிழங்கோட அந்த காயும் உருளைக்கிழங்கும் வந்து ஒன்று சேரணும், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து அந்த காயோட வந்து நல்லா சேர்ந்துருச்சு. இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து புளிப்பு டேஸ்ட்டும் இனிப்பு டேஸ்ட்டும் வேணால் இந்த இடத்துல நீங்கள் வந்து லைட்டாக லெமனும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு அந்த புளிப்பு இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும், நான் வந்து சேர்க்கல. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம மேலே வச்சுருக்க பட்டரும் பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து மைதா மாவு வந்து இந்த தோசை மாவு பதத்துக்கு வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அந்த ஸ்டஃபிங்கை எடுத்து நல்லா வந்து உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. நல்லா லட்டு சைஸுக்கு பிடிச்சிட்டு அதை லைட்டாக இவரை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணுறோம். ஓரியோவை டிப் பண்ணுற மாதிரி மைதா மாவில் லைட்டாக டிப் பண்ணணும் ரெண்டு பக்கமும். இந்த அளவுக்கு ஆயிடுச்சதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் மேலே வச்சு
அதில் உள்ள பிரெட் கிரம்ஸை எல்லாத்தையுமே நம்ம வந்து அது மேலே தூவி விடணும். உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து கையில் ஒட்டணும்னா ஸ்பூன் எடுத்து அள்ளி போடுங்க மேலே. அப்படியே பிரெட் க்ரம்ஸ்லையும் வச்சு ஒரு லைட்டாக எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். இந்த விஷயத்த நம்ம சரியாக பண்ணலைன்னா கட்லெட்டில் உள்ளதெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் நான் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். சூப்பராக வந்து 5 கட்லெட் வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இவரை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து எப்போயுமே வந்து நல்ல சூடாக இருக்கணும் கட்லெட் பொரிக்கும் போது. ஏன்னா வந்து லைட்டாக வந்து வெதுப்பாவோ இல்லை வந்து லோ ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கட்லெட் போடும் போது வந்து ஈஸியாக வந்து திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இதுவே நம்ம ஹீட்டாக வந்து போட்டோன்னா மைதா மாவுக்கும் அந்த பிரெட் கிரம்ஸுக்கும் கரெக்டாக வந்து ஹீட்டாக இருக்க ஆயிலுக்கும் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ வந்து அதனால் ஆயிலை வந்து ஹீட்டாக வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கட்லெட்டை ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். எல்லா கட்லெட்டையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கட்லெட் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்தோன்னா நம்ம வந்து வெளில எடுத்துடலாம். நல்லா பொரியட்டும். வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். கட்லெட் வந்து 2 சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த வாரத்துக்கு வந்தோன்னா நம்ம வந்து கட்லெட்டை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான கட்லெட், கிறிஸ்பியான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனாக க்ரன்ச்சியாக இருக்குன்னு. யாரு தான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போகிறாரு. சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுடுது, பொறுமையாக சாப்பிடுங்க. அதான் சொன்னா சுடுதுன்னு. சரி பொறுமையாக சாப்பிடுங்க, ஊதி ஊதி சாப்பிடுங்க. மண்டையை காமிங்க சார், அப்போ தான் டேஸ்ட் தெரியும். அந்த 6 பீஸ் எடுத்து சாப்பிடுங்க. ஆஹா அது இல்லை, அந்த வெட்டி கடிச்சு வச்சுருக்கீங்களே. சரி, அதுவும் அப்படி தான் இருக்கும், சூடாக தான் இருக்கும். இப்போ சூட கொண்டு வந்து வச்சா சூடாக தான்டா இருக்கும். நல்லா இருக்கா? ஓகே, வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.